ஏய் சாம சாம் ஏப்பா வாடா, எவ்வளவு நேரமாடா கூப்பிட்டு என்னப்பா வேணும் உனக்கு? என்ன இது? என்ன அது? படிக்கிற பையன் மாதிரியா இருக்கிற? ஒரு தலையில ஒரு கட்டு நீ போடுற மாதிரி நான் எப்படி போட முடியுமாப்பா? பனியன் போட்டிருக்க, அதுக்கு மேல ஒரு பனியனை கட்டி இருக்கிறேன். அப்படிதான்ப்பா. தம்பி ஒழுங்கா வீட்டுல இரு தம்பி, அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் முடியாதுப்பா. வெயில் காலமா இருக்குது. அப்பா, இங்க வீட்லயே இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கப்பா. நானு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு இன்னைக்கு நைட் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுல ஸ்டே பண்றோம். அப்படி இருந்தா ஜாலியா இருக்க முடியும். இப்படி இருந்தா ஜாலியா இருக்க முடியாது. என்னமா போடா, நான் கிளம்புறேன். ஓகேவா? நான் போயிட்டு வரேன். உன்னை பெத்ததுக்கு ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்குது. நீ புலம்பிட்டே இரு, நான் போயிட்டு வரேன். பாய். என்னதான் பண்றது? மகேசனே, என்னண்ணே இப்படி ஒரு மாதிரியா புலம்பிக்கிட்டே வாங்க இருக்கீங்க? தம்பி. என்ன பண்றது, பசங்களை பெத்துட்டு இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏண்ணே? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். அவன் இப்படிதான் இருப்பேன்றான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறான். டைமுக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். என்னதான் பண்றது? சரிங்கண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. பைபிள்ல கூட ஒரு பையன் இப்படித்தான் அப்பா சொன்ன பேச்ச கேட்காம ஆமா தூரம் போய் அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி ஒரு நாள் தெளிஞ்சு அப்பாட்ட வந்து ஒப்புரவாயிட்டான். அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைங்க சில நேரத்துல அப்படி இருப்பாங்க, மனசு வேதனையா இருக்கும். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா வந்துருவாங்கண்ணே. உங்களுக்கு மட்டும் இல்ல, வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கண்ணே, அவங்க வாழ்க்கையில அப்படித்தான். பிள்ளைகளை குறிச்சதான அவங்க வேதனையும் கலக்கமும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? என் பிள்ளை சொன்ன பேச்ச கேட்க மாட்டேது, அடங்க மாட்டேது, நல்ல செயல்கள் செய்ய மாட்டேது, வீணா போகுது அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அந்த பைபிள்ல இருக்கிற இளையகுமாரனை போல உங்க பிள்ளையும் மனம் மாறுவாங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளா, உங்க இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற பிள்ளைகளா, நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டா? கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, அவங்க சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்களே, அடங்க மாட்டாங்களே, பிரயோஜனமா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஆண்டவரே, நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோட இருக்கிற இந்த பெற்றோர்களை கர்த்தர் பார்க்கிறீங்க. அவருடைய வருத்தத்தை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் மகிழ்ச்சி அடைய, சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மாறும், நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பீங்க. God bless you.